பொருட்கள் அப்படின்றது தெரிய வந்தது. ஆமாம், நீங்கள் இந்த ஊர் சம்மந்தப்பட்ட ஹெரிட்டேஜ் வந்து நீங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காக பல ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹெரிட்டேஜ் வாக் மற்றும் பல விதமான ஆக்டிவிட்டீஸ். அது தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்மளுடைய அதிர்ஷ்டம் வந்து நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, இந்த துறையில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர் ஃப்ரம் பெங்களூர். அவங்க வந்து ரீஜனல் டைரக்டர் மண்டலம் ஃபுல்லாக தென்னிந்தியா ஃபுல்லாக அதுக்கான தொல்பொருள் ஆராய்ச்சித்துறையுடைய இன்சார்ஜ் அவங்க மேடம் மகேஸ்வரி மேடம். அவங்க நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆமாம், அதனால் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து நான் உங்கள் சார்பாக வந்து அவங்க வந்து ஃபார்மலாக தொடங்கி வைக்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சார் சொன்ன மாதிரி வேதாச்சலம் சார் கண்டினியூ பண்ணுவார். ப்ளீஸ் மேடம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி இது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதில் பெண்களோட இன்வால்மெண்ட் இவ்வளோ இருக்குது. இது உங்கள் ஊர். இது வந்து மத்திய துறையோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோதும் இல்லை. இது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதாவது உங்களோட என்ன சொல்கிறது, சொத்து. இது வந்து இதை வந்து யாரும் இதை வந்து அழிக்கவோ இல்லை ஏதாவது அது டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நோபல் காசு உங்கள் ஊர் மக்களையே இதை இன்வால்வ் பண்ணி இந்த காந்தி இன்ஸ்டிடியூஷன் இதை பண்ணிட்டு தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். இது ரொம்ப இது வந்து எப்படி சொல்கிறது, நோபல் கான்ட்ரிபியூஷன் டு த கண்ட்ரி, நான் சொல்லி தமிழ்நாடு. இந்த மாதிரி எல்லா ஊர்களையும் ஆரம்பித்து செஞ்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வேலையே இல்லை. என்ன நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு என்ன இந்த பசுமரத்தாணின்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டோம்னா அதை வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகே, இது நம்மளோட பாரம்பரிய விஷயம், இது நம்மளை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு, இன்னும் யாரையும் தொடக்கூடாது, இது வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த குழந்தைங்க மனசில் ஆரம்பித்தாதான் இவங்க வந்து அவங்க பெரியவராக அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. இது சந்ததியாக கை மாறி போயிட்டு போயிடுவோம். இதுக்கு தான் இந்த ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ரொம்ப சந்தோஷம். மதுரையோட மக்களோட விழிப்புணர்வும் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. இதை வந்து இந்த ஐ எம் விஷிங் டான்ஸ் இன்ஸ்டியூஷன் இதை வந்து இன்னும் மேன்மேலும் வளர்ந்து நல்லபடியாக பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். இப்போ வந்து வேதாச்சலம் சார், சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த திருப்பங்கூடத்தில் நிறைய கூட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கோம். தானம் அறக்கட்டளையினுடைய சார்பாக அவரால் நடத்தப்பட்ட அந்த நடைபயணம் நிறையா நம்ம மலை மேலே போய் நடத்தியிருக்கோம். அங்கே காட்சி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் நடத்தியிருக்கோம். எல்லா இடத்துலையும் நடத்தியிருக்கோம். ஆனால் எல்லாரும் ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கு அவர் அந்த கூட்டத்தில் சொன்னது மாதிரி, உலக தமிழ் சங்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொண்ணா என்று சொல்லலாம். இன்றைக்கு வந்தீங்கன்னா 2 நீதிபதிகள், அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நம்முடைய கூட்டத்தில் தொழிலெழுத்து கூட்டத்தில் முதல் முறையாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் இந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு செய்யணும்னு சொல்லி அந்த தீர்ப்பை வழங்கிய அந்த நீதிபதியாக வந்திருந்தார். அதனால நமக்கு அவ்வளவு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். பொதுவாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், இந்த தொல்லியல் துறை, அதாவது மக்களும் எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு பொது நிகழ்வாக நடந்தது. குறிப்பாக சென்னையை மையமாக வைத்துக்கொண்டு நடத்தி கொண்டிருந்த தொல்லியல் துறையானது இன்றைக்கு வந்து தனியாக திருச்சியில் ஒரு ஆபீஸை ஆரம்பித்து அதற்கு தலைவராக டாக்டர் அருண்ராஜ் அவர்களை போட்டிருக்காங்க. இது அவரும் வந்திருக்காரு. அது ஒரு பெருமை நமக்கு. அதோட பெருமை என்னன்னா, இந்த கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு இவரெல்லாம் இந்த எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து கோவாவுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த ஒரு பெண்மணி அதுக்கு தலைவராக அது நமக்கு பெருமை. பொதுவாக இந்த மாதிரி தொழில் துறையில இந்திய அரசு தொழில் துறையில் நடத்தும் போது அதில் வந்து தமிழ் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பொதுவாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகமாக இருப்பாங்க. அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து A to Z மகேஸ்வரி மேடம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, டாக்டர் அருணாச்சல் தலைவர் நம்ம ஊரை சேர்ந்தவங்க, டாக்டர் யதீஷ்குமார், டாக்டர் முத்துக்குமார், பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மக்களுக்கும் இவங்களுக்கு இடைவெளியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு அருமையான முறையில் அவங்க வந்து பொதுவாக அங்கெல்லாம் போனால் தெலுங்கு பேசுவாங்க, கன்னடம் பேசுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 4 மொழிகள் சர்வசாதாரணம் தெரியும். ஹிந்தி சர்வசாதாரணம் பேசுவாங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து குறைஞ்சது இந்த மத்திய அரசு தொழில் துறையில் பணியாற்றக்கூடிய அந்த அலுவலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்க தமிழ் மட்டும் படிக்கக்கூடாது, எல்லா மொழிகளையும் நம்ம படிக்கிறோம். எந்த மொழி என்பது வெறுப்பு வரக்கூடாது. தாய்மொழி விதமாக கண்டிப்பாக படிக்கணும், அது வேற. அதனால் அது ஒரு நான் பார்த்து நான் கூட பொறாமப்படுவேன். நம்ம வந்து இந்த
மாநில அரசு தொல்லியல் துறையில பணியாற்றிட்டோமே அப்படின்னு சொல்ல நிறைய நேரங்கள்ல நம்ம அங்க ஒத்துழைய பணியாற்றக்கூடிய என்னுடைய மாணவர்கள் என்னுடைய நண்பர்களை பார்த்து நான் சொல்லி உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. நீங்க சர்வசாதாரணமாக தெலுங்கு பேசுறீங்க, கன்னடம் பேசுறீங்க, மலையாளம் பேசுறீங்க, ஹிந்தி பேசுறீங்க, எங்களால் பேச முடியலன்னு. அதனால அப்படிப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு கூட்டத்தை அங்கே உலக தமிழ் சங்கத்தில் நடத்திட்டாங்க. அதற்கு அடுத்தாப்புல இங்கேயும் நடத்துறாங்கிறது ரொம்ப நமக்கு ஒரு இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை அமைப்பு. அதனால இவர்களுடைய கோடிக்கணக்கான பணம் அவங்க செலவழிக்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட அதிகமாக இது தெரியல. அதுதான் அதனால இதை தெரியும்படியாக செய்வது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம கூடியிருக்கக்கூடிய ஒரு இடம் மதுரையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல. அதுக்கெல்லாம் முத எங்க எழுதுனாங்க, ஒரு 2200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையில ஒரு அங்க தொடங்கின பார்த்தீங்களா, அவங்க கூட்டத்தை தொடங்க பாருங்க. அந்த இடத்துல மேலே ஏறி போனீங்கன்னா அங்க ஒரு இயற்கையான குகைத்தலம் இருக்கு. அந்த குகைக்குள்ள போனீங்கன்னா நிறைய கல் படுக்கைகள். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இந்த சமண முனிவர்கள் சொல்லுவாங்க. அந்த சமண முனிவர்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அந்த குகையை காமிச்சாங்க. ஆசிரியனுக்கு ஈன்ற பள்ளி அப்படிதான் இருக்கும். ஆசிரியர்னா அப்போ அதனால உள்ள போனீங்கன்னா அங்க கூட கூட்டம் நடத்தலாம். நம்ம அங்க என்ன பண்ண ஒரு இயற்கை உள்ளுக்குள்ள குகைக்குள்ள போனீங்கன்னா அந்த குகையில நிறைய கல் படுக்க செஞ்சு அதில் தலையாணி நம்ம தலையாணி வச்சுதான் படுப்போம். அது மாதிரி படுக்க செஞ்சிருக்காங்க. அதை செஞ்சது மட்டும் இல்லாம அதை செய்தவர்கள் 2200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்த சமண முனிவர்களுடைய படுக்கை. அவர்கள் எதுக்கு என்னத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. மழை காலங்களை எங்களே போகாத காலங்களில் ஒரு 4 மாசங்கள் சாதூர் மாசம் சொல்லுவாங்க. 4 மாதங்கள்ல மழை காலங்கள்ல அந்த முனிவர்கள் எங்கேயும் பயணம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் தங்குவாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க, உங்க திருப்பங்குன்றத்துல ரொம்ப பழமையான கல்வெட்டுன்னா அந்த 2200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அந்த எழுத்துக்கள்ல அந்த யாரு அந்த படுக்கையெல்லாம் செய்தவங்க என்ற பெயரோடு எழுதியிருக்கிறது. அந்துவன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவன் செஞ்சு கொடுத்த ஒரு செல்வந்தன். அந்துவன் கொடுக்குத்தவன். அங்க போய் மேல பாத்தீங்கன்னா அந்த படுக்கைக்கு மேல எழுதி அந்துவன் என்பது இதை செய்து கொடுத்தான். இந்த எழுத்துக்கிறது சாதாரண எழுத்து கிடையாது. இந்த எழுத்துக்கு பேர் என்னன்னா நம்ம பிராமின்னு பொதுவா சொல்றோம். நம்ம எழுதுறோம் பாத்தீங்கன்னா அது பிராமின் சொல்லுவோம். ஆனா இந்தியா முழுக்க இந்த எழுத்தை தான் பயன்படுத்திட்டாங்க. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மொழியை எழுதுவதற்கு இந்த எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க. வட இந்தியாவை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி போன்ற மொழிகளை எல்லாம் அவங்க அங்கே எழுதியிருக்காங்க. அதனால இப்ப இந்த 4 மொழிகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே எழுத்தை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. நமக்கு இந்த இந்தியா முழுக்க ஒரே எழுத்து இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனா ஒரு காலத்துல இருந்துச்சு. எழுத்து ஒன்று, மொழிகள் 4. அப்ப இந்த எழுத்துக்கள் தான் இந்தியாவில் இன்னைக்கு நீங்க கையில் எழுதக்கூடிய எல்லா வகையான எழுத்துக்கும் தாய். அப்ப நம்ம திருப்பரங்குன்றத்துல இந்தியாவிலே பழமையான எழுத்துக்கள்ல உண்மையாக இருக்கக்கூடிய அந்த தமிழ் பிராமி, தமிழ் மொழியில் எழுதினால தமிழ் பிராமின்னு சொல்றோம். அதனால அந்த எழுத்துக்கள் இது நம்ம சமண முனிவர்கள் வாழ்ந்தாலும் அதை செய்து கொடுத்தவங்கிற ஒரு பெருமையோட எழுத்தினுடைய தொன்மையான எழுத்தை நீங்க பார்க்கணும்னா எங்கேயே போய் தேடி அலைய வேண்டியதில்லை, உங்க ஊர்லயே. அதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு இருக்கு. அது 2000 நம்ம சொன்ன கல்வெட்டு 2200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1900 வருஷம் 1800 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொரு கல்வெட்டு அதில் வெட்டியிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னா எருக்காட்டூர் என்ற ஊரை சார்ந்த ஈழ குடும்பிகள் கோலாலயன் அது உள்ள படுக்கைகளை செய்து கொடுத்தான் என்று சொல்கிறார். அப்ப எருக்காடூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த கோலாலயன் என்பவன் அதை செய்து கொடுத்திருக்கிறார். அதுல ஈழ குடும்பிகள் என்று ஒரு சொல் வருகிறது. இந்த ஈழ குடும்பிகள் சொல்லும் போது அவங்க ஒரு 2 விதமான கருத்தை சொல்றாங்க. ஒன்று, இலங்கைக்கு ஈழம் என்ற ஒரு சொல். அந்த காலத்தில் இலங்கைங்கிறது பேர் பிற்காலத்தில் வந்த பேரு. ஆனால் ஈழம் என்பதுதான் அதற்கு பழமையான பேரு. ஈழத்து பூதந்தேவனார் என்றெல்லாம் புலவர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த ஊரை சார்ந்த அந்த நாட்டை சார்ந்த ஒருவர் அங்கே அந்த படுக்கை செய்து கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையான அந்த இடத்துல இருந்துதான் நம்ம முதல்ல ஹெரிட்டேஜ் வாக்க தொடங்கணும்.
அதற்கு பிறகு இந்த மலையில வந்து ஜெயினர்கள் வந்து பின்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய உருவச் சிலைகளை செய்து, அதை அவங்க சொல்லுவாங்க தீர்த்தங்கரர்கள் என்று சொல்வார்கள். அது அந்த மலையில நீங்க பாத்தீங்கன்னா அது பழனி ஆண்டவர் கோயில் வடக்கு பக்கம் இருக்கும். அதாவது ஏறி போகும்போது அந்த பழனி ஆண்டவர் கோயில் பக்கத்திலேயே அந்த பாறையில அந்த ஜெயின தீர்த்தங்கரருடைய சிற்பங்களை எல்லாம் ரொம்ப அழகாக செய்து, அதற்கு பிறகு வட்டெழுத்து, இந்த பிராமி எழுத்துக்கு பிறகு வட்டெழுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்து இருக்கு. அந்த எழுத்துல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது எழுத்து. ஒன்று வந்து பிராமி, அதற்கு பிறகு வட்டெழுத்து, அதுவும் வந்து வட்ட வட்டமா எழுதியிருக்கோம். தமிழ்ல எழுதியிருக்காங்க, ஆனால் வட்டம் என்று சொல்ற பாருங்க. இது யாரா நம்ம பெரும்பாலும் பார்த்துருப்போம். நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பல பேர் பார்த்துருப்பாங்க. இளைஞர்கள்லாம் ஒரு தடவை நாங்கள் கூட்டமே நடத்துறோம். இந்த இளைஞர்களுக்கு என்று சிறு பிள்ளைகளுக்கு என்று அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறோம். ஆனால் அது வந்து ஒரு முக்கியமானது. அந்த தீர்த்தங்களுடைய உருவங்களை செய்து அதற்கு கீழே யார் செய்தாங்க என்ற பேர் இருக்கு. அதே மாதிரி காசி விஸ்வநாதர் கோயில் மலை உச்சியில ஒன்று இருக்கு. அதுக்கு போற வழியில கூட இந்த உருவங்கள் இருக்கு. அப்போ வந்து ஒரு 2200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மலையில ஜெயினர்கள் வாழ்ந்திருக்காங்க, சமண முனிவர்கள் வாழ்ந்திருக்காங்க, சமணருடைய வழிபாட்டு தலம் இருக்குங்கிறதுக்கு நிறைய சான்றுகளை நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்தாப்புல இந்த மலையில வந்து இந்த இடத்துல ஒரு குடைவரை கோயில், மலையை குடைஞ்சு செய்யப்பட்ட குடைவரை கோயில் இருக்கு. அந்த குடைவரை கோயிலையும் நம்ம மேல பார்த்தோமே, அது மேல சொன்னோமே இயற்கையான குகைத்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே இந்திய அரசு தொல்லியல் துறையினுடைய பாதுகாக்கப்பட்ட சின்னமாக, வரலாற்று சின்னமாக அது பாதுகாத்து வர்றாங்க. அது ரெண்டு. இந்த குடைவரை கோயிலை பொறுத்தவரை என்ன வரலாறு என்றால், ஒரு 1200 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து செய்யும் போது இது எதுவாக இருந்தது என்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை இதை வந்து ஒரு கருத்து இருக்கிறது. இதை வந்து ஜைனர்கள், இந்த சமணர்களுடைய தீர்த்தங்கரர் என்று சொல்லக்கூடிய அந்த சமண தீர்த்தங்கருக்கு எடுப்பிக்கப்பட்ட கோயிலாக இருந்து 13ஆம் நூற்றாண்டுல இந்த கோயிலை வந்து சுந்தரபாண்டிய ஈஸ்வரம் உடையார் கோயில் என்று இதை வந்து மாத்திருக்காங்க. அது எப்படி சொல்றீங்க சார் என்று பார்த்தீங்கன்னா, உள்ள போய் பார்த்தீங்கன்னா பெரிய 2 செவத்துல முழுக்க கல்வெட்டு. இப்போ உங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் பிராமி, பட்டெழுத்து, அதுக்கு பிறகு தமிழ். இன்னைக்கு நீங்க எழுதுறீங்களா, இந்த தமிழுடைய போய் அங்கே பார்த்தீங்கன்னாலே புரியும். அந்த கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டு யார் எழுதுனது, அது யார் காலத்தில் எழுதுனது? சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். 1216 இருந்து 1238 வரையும் ஆட்சி செய்த மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுடைய காலத்தில் இந்த பகுதியில் இருந்த பிரசன்ன தேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு சைவ துறவி, அவர் இந்த கோயிலை வந்து சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் என்ற பெயரில் இதை மாற்றார். அப்பதான் அந்த நடராஜர் உள்ள இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை, அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய சிலையை, உள்ளுக்குள்ள அர்த்தநாரீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த சிலையெல்லாம் அந்த 13ஆம் நூற்றாண்டுல ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி செய்த அந்த சிலைகள் தான். இது ஒரு வரலாறு. அப்புறம் திருப்பங்குளத்துக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னு வச்சுங்க, இந்த முருகனுடைய சிலையை, முருகனுடைய கும்பிடுறீங்களா, அதுவும் ஒரு குடைவரை கோயில் தான். மலையை குடைஞ்சு செய்த குடைவரை கோயில். அந்த குடைவரை கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கிபி 773 கரெக்டா கிபி 773 அதாவது வரகுண பாண்டியன் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டிய மன்னனுடைய காலத்துல அவனுடைய படைத்தலைவனாக விளங்கிய சாத்தன் கணபதி, பேர் தெரிஞ்சு வச்சுக்கணும் நமக்கு, சாத்தன் கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு படைத்தலைவன். அவன் தான் அந்த மலையை இங்க செஞ்சிருக்காங்கல்ல, இதே மாதிரி அங்க செஞ்சிருக்காங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா யார் யாருடைய அந்த தெய்வ உருவங்கள் இருக்கும். இந்த பக்கம் கிழக்கு நோக்கிய நிலையில பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க லிங்கத்தோட உருவம் கருவறை. அதுக்கு முன்னாடி உள்ள மண்டபத்தில் விநாயகருடைய உருவம் இருக்கும், துர்க்கையோட உருவம் இருக்கும், முருகனுடைய உருவம் இருக்கும், அதுக்கு எடுத்தால் பெருமாள் இருக்கும். இப்போ 5 தெய்வங்களுக்கு, பெருமாள், சிவன், விநாயகர், துர்க்கை, முருகன் என்ற 5 தெய்வங்களுக்கும் அங்கே ஒரு பெரிய குடைவரை கோயில கிபி 773 சாத்தன் கணபதி என்று சொல்லக்கூடிய அந்த வரகுண பாண்டியருடைய படைத்தலைவன் செய்தான் என்று அங்கே அருமையான கல்வெட்டு ஒன்று இருக்கிறது. அதை சமஸ்கிருத மொழியில கிரந்த எழுத்துல எழுதிட்டான். ஆனா இது 4வது எழுத்து சொல்லிட்டேன். பிராமி எழுத்து இருக்கிறது இந்த மலையில, பட்டு எழுத்து இருக்கிறது, தமிழ் இருக்கிறது, கிரந்தம் இருக்கு. அப்ப 4 எழுத்தையும் பார்க்கணும்னா நீ எங்கேயே போகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு 4 எழுத்து உங்க ஊர்லயே இருக்கு. அந்த கல்வெட்டில் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி, அந்த சாத்தன் கணபதி என்பவன் அந்த குடைவரை கோயிலை செய்தான் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்காங்க. தமிழ்ல வட்டெழுத்துல எழுதிட்டாங்க. இந்த வட்டெழுத்துல எழுதும்போது கூடுதலாக சில செய்தியை சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பெண்கள்லாம் நிறைய உட்கார்ந்துருக்காங்க. பெண்களுடைய சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவுக்கு அவருடைய பங்கு அளித்திருக்கிறது, சமயத்திற்கும் வரலாற்றுக்கும் எந்த அளவுக்கு பங்கு செஞ்சிருக்காங்க என்பதற்கு ஒரு சான்றாக அங்கே வந்து ஒரு கல்வெட்டில் அந்த
அவன் வந்து அந்த படைத்தலைவன் பேர் சாத்தன் கணபதி. அவனுடைய மனைவி பேரு நக்கன் குட்டி. அவளுடைய மனைவியுடைய பேர் நக்கன் குட்டி. அவள் என்ன பண்றா, இந்த கணவனோடு சேர்ந்து அவள் 2 குடைவரை கோயில் எடுத்தாள். ஒன்று துர்கா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த துர்க்கைக்கும், ஜேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கும் குடைவரை கோயில் எடுத்ததாக அந்த கல்வெட்டில் வருகிறது. அப்போ வந்து இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது சவுத் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் குடைவரை கோயிலை எடுத்தாங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அரசர் எடுத்திருப்பான், பெரிய செல்வந்தர்கள் எடுத்திருப்பாங்க, வணிகர்கள் எடுத்திருப்பாங்க. ஆனால் பெண்கள் ஒரு குடைவரை கோயிலை பெண்கள் எடுத்தாங்களா என்ற செய்தியை எங்க பார்க்கலாம்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல. அதனால அவங்க சொன்ன மாதிரி பெண்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ஆமா, அவங்க மேடம் சொன்ன மாதிரி இந்த பெண்கள் வந்து அதிகமாக கூட்டியிருக்காங்க. பெண்கள் தான் இந்த சமுதாயத்தில் ரொம்ப முக்கிய அடிப்படையாக இருக்கிறாங்க. அவங்க இதுல பங்கு கொண்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அதனால மிக நீண்ட காலமாக இங்க வந்து பெண்களுடைய பங்களிப்புங்கிறது இன்னைக்கு பெருசாக இருந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால துர்க்கை என்று சொல்லக்கூடிய துர்க்கைக்கு நம்ம வந்து கஷ்டம் வந்தா என்ன பண்றான், போய் விளக்கு போடுறான். இன்னொரு தெய்வத்துக்கும் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக வீட்டில் நீங்க சேட்டை பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்க அம்மா எல்லாம் சொல்லி திட்டுவாங்க, மூதேவின்னு திட்டுவாங்க. அப்படி திட்டா சந்தோஷப்படு. கோயில் எடுத்து ஜேஷ்டா தேவி தமிழ்ல சொன்னா மூதேவின்னு அர்த்தங்க. தமிழ்ல என்ன சொன்னாங்க, மூதேவி. அவளை எதுக்காக எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல மூதேவி கெட்ட தெய்வமா இருந்தாங்க கண்டிப்பா செய்வாங்களா, கோயில் எடுப்பாங்களா? கண்டிப்பா எடுக்கவே மாட்டாங்க. அவள் ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல செல்வம் வேணும்னா யாரை கும்பிடணுங்க, அதை வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தொண்டரடி பொடியாழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் என்ன சொல்றார், தன்னுடைய அவர் என்ன 1200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. எல்லாரும் போய் இந்த சாமி இந்த செல்வம் வேணும்னு சொல்லி இந்த மூதேவியை கும்பிடுறாங்க, மூதேவியனுடைய மடிய செல்வம் இருக்குன்னு போய் கும்பிடுறாங்க. அதை நீங்க திருவள்ளுவர் பெருமாள் இருக்கார் ஸ்ரீரங்கத்தில், அவர்கிட்ட போய் கும்பிட்டா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பாடியிருக்காரு. அப்ப என்ன இதுல என்ன தெரியுது, மூதேவி என்பது நம்ம நாட்டில் செல்வத்தை தரக்கூடிய தெய்வமாக வழிபடப்பட்டிருக்கிறார். காலப்போக்கில் தான் தவறாக அந்த லட்சுமி என்று சொல்லக்கூடிய, அதாவது வெளியே இருந்து வந்த ஒரு பெண் தெய்வம் உள்ளூர் தெய்வத்தை வெற்றி வேற ஒன்று. அதனால மூதேவி என்பது வந்து இந்த வரலாறு. அதனால மூதேவி என்பதை நீங்க என்ன செய்யணும், இது சொல்லணும். மூதேவி ஆமா, அதனால மூதேவின்னு சொன்னா நல்லா சொல்லிக்கமா, நான் வந்து உனக்கு செல்வத்தை கொடுக்குறேன்னா அந்த தெய்வம் நானு அப்படின்னு சொல்லிக்கோங்க. அதனால இந்த வரலாறுலாம் ஏன் சொல்றேன்னா ரொம்ப முக்கியம். அதனால கேளுங்க, தெய்வத்தினுடைய அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் முக்கியமானவர் இருக்காரு. இந்த அங்க இன்னொன்று சொல்லணும், இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க திருமல் நாயக்கரோட சிலை இருக்கு. அப்புறம் கோயில நுழைஞ்ச உடனே அந்த குதிரை மண்டபம் ஒன்று இருக்கும். அங்க அந்த தெய்வ யானையை முருகன் கல்யாணம் பண்ற மாதிரி சிலை ஒன்று இருக்குல்ல, பார்த்துட்டீங்க பல பேர். அதில் கல்யாண ஆலைன்னா என்ன பண்ணுவோம், பெண்கள்லாம் நம்ம போய் விளக்கேற்றி வைப்போம், கும்பிடுவான், மாலையா போடுவான். அந்த தெய்வ யானை கல்யாண காட்சிக்கு எதிராக ஒரு சிலை இருக்கு. ராணி மங்கம்மாளுடைய சிலை. ராணி மங்கம்மாள் இருக்கால, அவ வந்து மதுரையை ஆண்ட ஒரு பேரரசி. அவ பாருங்க, 2 அரசி வந்து இருந்திருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, பாண்டிய அரசனுடைய படைத்தலைவனுடைய மனைவி வந்து கோயில் கட்டிருக்கா. அதே நேரத்தில் இந்த மண்டபத்தை கட்டி அந்த ராணி மங்கம்மாளுடைய உருவச்சிலையும் உங்க கோயில் இருக்கு. ஒரு கேளுங்க, அந்த ராணி மங்கம்மாளுடைய சிலையும் அந்த வாசல்ல அந்த தெய்வ யானை கல்யாணத்தை வழிபடுவது போன்று அந்த ராணி மங்கம்மாளுடைய சிலை இருக்கிறது. மதுரையை எத்தனையோ அரசர்கள் ஆண்டாங்க. ஆனா ராணி மங்கம்மாளையே திருமல் நாயக்கர் நம்ம மறக்க மாட்டோம். ராணி மங்கம்மாளை ஏன் மறக்க மாட்டோம்னா அவ ஊர்தோறும் சத்திரங்கள் கட்டுறாங்க. அப்புறம் வந்து அது மட்டுமல்ல, சாலைகளை அமைத்தாள் என்றெல்லாம் வரலாறு படிச்சிருக்கீங்க. அதனால இந்த திருப்பரங்குன்றம் என்பது ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நம்ம குடியிருக்கிறதுக்கு நம்ம வந்து பெருமைப்பட வேண்டும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு பாரம்பரிய நடைபயணத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு உலக பாரம்பரிய வார விழாவையும் இங்க வந்து அது முதல் முறையாக நம்ம வந்து மத்திய அரசு தொல்லியல் துறை அந்த திருச்சியை சேர்ந்த அவங்க வந்து முதல் ஃபங்க்ஷன் இங்கதாங்க. இன்னைக்கு மதுரையில வந்து தஞ்சாவூர்ல நடத்திட்டு அதற்கு பிறகு நம்ம ஊர்ல மானுமெண்ட்ல நடத்தக்கூடிய அவருடைய ஃபங்க்ஷன் வந்து இது. அந்த வகையில வந்து நம்ம டாக்டர் அருள்ராஜ் அவர்களை நம்ம பாராட்டணும். அவர் எடுத்தோடனே கண்டிப்பாக